இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலினை நம்ம அண்ணா அன்னைக்கு சட்டசபையில பாதிலே ஓட விட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சம்பவம் அந்த மாதிரி. இடையில கொஞ்ச டேஸா ட்ரோல் அப்படின்ற பேர்ல டிஎம்கே காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாயத்திறங்கு சிஎம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது ஏதோ பயங்கர ட்ரோல் போல அப்படின்னு நினைச்சு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வாயை திறந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணா வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிட்டாரு. இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா அண்ணாவோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான். பட் டிஎம்கே காரங்க என்ன வச்சிருந்திருப்பாங்கன்னா இன்னைக்கு அண்ணாவோட ஸ்பீச் இருக்கு, நம்ம இடையில புகுந்து ஏதாவது மாஸ்க் காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க. அப்படி வந்த எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பல்பு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அண்ணா பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா அவங்க வந்து பேசினாங்க. அதுலயும் அவர் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியில ஒருமா நக்கலா லைவ் வந்து நேத்து கட் பண்ணிட்டீங்க, இப்ப லைவ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா கொஸ்டின் கேட்டு இருந்தாரு. ஆனா அப்படி கேட்டு அவருக்கு வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு வீட்டுல போயிட்டு பேசாம இன்னைக்கு லைவ் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுலயும் அவர் பேசும்போது ஈவில் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாருன்னா டிவிக்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அண்ணா பேசும்போது ஈவில்ஸ் டெவில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான பதில் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துச்சு. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துறோமா அண்ணா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப காமா தான் ஆரம்பிச்சாங்க. பட் அப்பவே வந்து எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி சொல்லும் போதே நான் யோசிச்சேன் இன்னைக்கு பயங்கரமா ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. போக போக ஒவ்வொரு பாயிண்ட்டும் பொலிச்சுன்னு தெளிவா வைக்கவும் டிஎம்கே உள்ள எல்லாருமே கதற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல இவங்க ஆட்சியில அப்படி என்னதான் நீங்க நல்லது பண்ணிட்டீங்க, இன்னும் ஒண்ணுமே பண்ணல, 40 நாள் ஆயிடுச்சு, ஆனா ஒரு விஷயம் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி ஆரம்பிச்சு 40 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நாங்க என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், 200 யூனிட்ஸ் வரைக்கும் கட்டணம் இல்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்கு தனிப்படை, அதுக்கப்புறம் 770 ஒயின் ஷாப் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க எல்லாருக்குமே வேற ஒரு இடத்துல வந்து வேலையை அமைச்சு கொடுத்திருக்கோம். கொஞ்சம் இயர்ஸா வந்து அம்மா உணவகங்கள் ஒரு சில ஒர்க் ஆகாம இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி கொடுத்திருக்கோம். பத்திரப்பதிவுல வந்து நடக்கிற பகல் கொள்ளையும் தடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம். இந்த 40 நாள்ல நாங்க வந்து இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம். நாங்க வந்து இன்னும் இனி வர காலங்களை வந்து இதோட நிறைய நல்ல திட்டங்களை வந்து செயல்படுத்துவோம், அது எல்லாத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. முக்கியமா கூடிய சீக்கிரம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான தமிழ்நாடு வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அதுல நிறைய முக்கியமான விஷயங்களை எடுத்து அண்ணா பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் பேசினாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நாங்க தொடவே மாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் தொட்டிருப்பாங்கல்ல, அப்படி தொட்ட யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லுவோம். அங்க பயங்கர கிளாப்ஸ். அதுலயும் டிஎம்கே உள்ள எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா வந்து பேச வராம குறுக்க ஏதாவது பேசிட்டே இருந்தாங்க. பட் அண்ணா வந்து அதுக்கப்புறம் பேசிட்டே இருந்தாரு. பேசும்போது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணாரு. அப்படி சொன்னதுமே டிஎம்கே உள்ள எல்லாருக்கும் எங்க இருந்தா கோவம் வந்துச்சு பயங்கரமா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திட்டே இருக்கும்போது அண்ணா வந்து பேசிட்டே இருந்தாங்க. பாதியில இருந்து இல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ணா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசுன்னு சொல்ல வேண்டியது, அண்ணா அப்படி வந்து தெளிவா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசினாங்கன்னு இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட வேண்டியது. என்ன பாஸ் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகைன் சட்டசபை ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது அண்ணா வந்து அகைன் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துல இந்த ஆட்டம் ஆடுது, இதுல பேசுன்னு சொன்னா என்ன பண்றது? அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து அண்ணா சொன்னாரு இன்னைக்கு சட்டசபையில. எப்பவுமே வந்து அண்ணா ஸ்பீச்ல வந்து ஆடியோ லான்ச் அங்கதான் நம்ம கேட்டிருப்போம். சட்டசபையில இருந்து குட்டி ஸ்டோரி சொன்னாரு. சொல்லும் போது அதுல வந்து அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரா. அப்படி சொன்னதுமே அங்க வந்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டி நம்ம எடப்பாடி ஐயா இருக்காருல்ல, அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து ஒரு சில கொஞ்ச நேரத்துக்கு வந்து சட்டசபை வந்து கொஞ்சம் கலகலன்னு இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எம்கே ஸ்டாலின் இருக்காங்களா அவங்களோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலான அந்த ஸ்டைல வந்து போட்டு காமிச்சாரு நம்ம தளபதி விஜய். அவர் போட்டுட்டு பக்காவா அவரோட ஸ்பீச்சை முடிச்சு இன்னைக்கு உட்கார்ந்தாரு. இப்படி ரொம்ப சூப்பரா இன்னைக்கு சட்டசபை வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரியில வந்து சட்டசபையில எந்த ஒரு கட்டம் இல்லாம ஃபுல்லா வந்து டெலிகாஸ்ட் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட். அதுவும் நம்ம டிவி கேட்ச்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு சட்டசபையிலும் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இன்னைக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் டீட்டெயிலா சொல்லியாச்சு. இதே மாதிரி அண்ணா வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றாரு, அவரோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல பாக்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.